ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் மாஸ் கஜேந்திர பேசுகிறேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த வாரம் எதை பற்றி நம்ம வீடியோ போடுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பனங்கல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே கிடைக்கணும் தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா தேட ஆரம்பித்தோம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துலேருந்து விழுப்புரம் போகிற ரூட்டில் ராஜம்பள்ளி ஊர் இருக்குது. அந்த ஊரில் பனங்கல் ரொம்ப ஃபேமஸாக பார்த்தீங்கன்னாக்கா வித்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்டு எப்படிலாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பனங்கல் சாப்பிட்டா என்ன நன்மைகள் என்ன தீமைகள்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் சாப்பிடணும். மேலே சாப்பிட்டா அது போதும். அது அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. இது மாதிரி நம்ம பார்த்தோன்னா பனங்கல் எங்கே இறக்குறாங்க, ஸோ அது இறக்குறதுனால அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள் எவ்வளோ, கஷ்டங்களுக்கு எவ்வளோ, துன்பங்கள் எவ்வளோ, வேதனைங்க எவ்வளோ, அதுமாதிரி நிறைய பேர் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பனங்கல் இறக்குவாங்க, குடிப்பாங்க, சாட்டா போயிடுவாங்க. ஆனால் அது பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாருக்குமே தெரியாது இல்லையா? பனங்கல் சாப்பிட்டா எந்த அளவுக்கு நன்மைகள் என்றதை பற்றி நம்ம பேசிடலாம். இப்போ நன்மைகள் பற்றி இப்போ பார்த்தா அண்ணன் சொல்லுவார். அண்ணா சொல்லலாம், பனங்கல் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள்? பனங்கல் சாப்பிட்டா உடம்புக்கு வந்து வெய்ய நேரத்தில் குளிமை. அதே மாரி வந்து பனங்கல் வந்து சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பனங்கல் கிடைக்கும். இது வந்து தினைக்கும் கிடைக்காது. இந்த பொருள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தாட்டி கிடைக்கிற பொருள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். உடம்புக்கு குளிமை, உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாரும் வந்து சாப்பிடலாம். குழந்தை குட்டி எல்லாரும் சாப்பிட்றாங்க. சின்ன சின்ன குழந்தை கூட சாப்பிடலாம். உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பனங்கல் பத்தி எந்த குறையும் கிடையாது. இந்த வெயில் நேரத்துல உடம்புல ரொம்ப சூடாயிடுது. சூடாயிட்டு பாத்தீங்கன்னாக்கா உடம்பு அந்த இன்ட்ரோ போகும்போது எரிச்சல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு இல்லையா? சோ அந்த மாரி இருக்கு. இந்த பனங்கல் சாப்பிட்டா எந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமா தரும்னு நினைக்கிறீங்க? அது வந்து நீ பனங்கல் சாப்பிட்டு 1 hour கழிச்சா உங்களுக்கு யூரின் பாஸ் நல்லா வரும். நல்லா ஃப்ரீயா இருக்கும். இதே மாதிரி ஜில்லுன்னு காத்தடிக்கிற மாதிரி நல்லா உடம்புக்கு குளிமையா இருக்கும். குளிமையா இருக்கும். எந்த ஃபால்ட்டும் வராது. திட்டமா சாப்பிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லாத இருக்கும். கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டா கேர் ஆகும். பிரச்சனை வேற ஒண்ணும் கிடையாது. திட்டமா சாப்பிட்டு அளவோட இருந்தோம்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்ப கல்லு சாப்பிட்டா என்னென்ன தீமைகள் இருக்கு அதுவும் சேர்த்து சொல்றேன். கல்லு சாப்பிட்டா ஒவ்வொரு ஆளுக்கு வந்து கல்லு வந்து மொத சாப்பிட்ற ஆளுங்களுக்கு வந்து வாமிட் வரும். மொத சாப்பிட்றல வாமிட் வரும். இல்ல ஒரு ஆளுக்கு பேதி ஆகும். ஏன்னா மொத சாப்பிட்றதுனால நான் இப்பதான் சாப்பிட்றேன், அதனால சாப்பிட்ட உடனே வவுறு கலக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அதே 2 நாள் சாப்பிட்டோன்னா அது எந்த பிரச்சனையும் வராது. எதுவும் நார்மலா இருக்கும். ஓகே, நான் இங்க வந்து பட்டாசுலாம் வெடிச்சுன்னு இருந்தீங்க. எதனால இந்த பட்டாசுலாம் வெடிக்கிறீங்க? என்ன காரணம்? இது வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு காரணம் வந்து இங்க மலை பிரதேசம். மலை பிரதேசத்துலேருந்து பூரா குரங்குலாம் வந்து நம்ம கைனி பக்கம் தான் வரும். கைனி பக்கம் வந்தாலும் மரம் கட்டிக்கிறது ஒவ்வொரு மரத்துலையும் ஏறி அதுங்க என்ன பண்ணோம், இப்போ இருக்கிற பல்லாவெல்லாம் அவுத்து இருக்கிற கல்லுலாம் குடிக்கும். அதுவே குடிக்கும். பனங்கல் குரங்கு குடிக்கும். பனங்கல் குரங்கு குடிக்கும். அதை எதிர்த்து தான் நாங்க ஓட்டிங்கிறோம். வானம் வெடி எதனா ஓட்டுறது, கூட மாடை இருக்கிறது, மரத்தடியில் உக்காருறது, அந்த வேலை தான் எங்க வேலை. அது உங்களுக்கு தெரியுமா? சரி, குரங்கு இப்போ நீங்க கட்டிட்டு வந்துடுறீங்க. நீங்க கட்டிட்டு வந்தோன்னா குரங்கு வாட்ச் பண்ணி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் குடிக்குமா? அது எல்லாமே வந்து எல்லா ஜீவராசியில விட குரங்கு வந்து முக்காவாசி மனுஷனுடைய பாதி இயல்பு கொண்டது. அது என்ன பண்ணும், நம்ம என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றோம், என்னென்ன பண்றோம், அதை விட எக்ஸ்ட்ராவே கல்லு நம்ம 2 சொம்பு சாப்பிட்டா அது 3 சொம்பு சாப்பிடும். 3 சொம்பு சாப்பிடும். 3 சொம்பு. அப்படி எதனா சாப்பிட்டு இருக்குங்களா நீங்க? கல்லு கட்டிட்டு வந்துருக்கீங்க. ஏகப்பட்ட இது வந்து ஜீவராசிங்க வந்து குரங்கு முக்காவாசி 3 சொம்பு 5 சொம்பா இருந்தாலும் எடுத்து குடிச்சிட்டு போகும். ஓகே, அனுபவிச்சிருக்கீங்களா? அது என்ன? ஏகப்பட்ட அனுபவம். ஈச்ச மரம் இருக்குது. அந்த ஈச்ச மரத்துல போச்சுன்னா பல்லாவோட உக்காந்துன்னு பல்லாவில இருக்கிறது வரது பூரா சாப்பிட்டுக்கினே இருக்கும்.
சாப்பிட்டுக்கினே இருக்கும். ஆமா. சோ ஒரு 5 சொம்பு இருந்தாலும் நீங்க கட்டி வச்சிருந்தா கொண்டு பிடிச்சிட்டே எல்லாம் சாப்பிடும். ஓகே, அதிகமா சாப்பிட்டு அதுக்கு போத ஏறாதா? அதுக்கு ஏறும், லைட்டா இருக்கும். அது என்ன பண்ணும், மரத்துல ஏறி ஜாலியா எகிரி எகிரி குதிக்கும், ஜாலியா விளையாடும், போதியில விளையாடும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு. செஞ்சி வட்டம் ராஜாமலியூர் கிராமம், இங்க பூரா வந்து விவசாயம் கூட பனை மரம் தான் அதிகமா நேசிச்சு ஏறுவாங்க. அது வந்து ஏகப்பட்ட கஷ்டம், ஒரு நரம்புக்கும் ஒரு வலி. ஓகே, நீங்க ஏறும் போது ஏன்னா கால்ல அடிபட்டிருக்கு? அதிகபட்சமா அதே கையில சீவல் போட பார்த்து சீவல் போட்டுருங்க, கையில சீவல் போட்டுரும். காலு வந்து இது பூரா தேஞ்சு போடும், மாறாண்ட தேஞ்சு போடும், இடுப்பு எலும்பு பேலன்ஸ் பண்ண முடியாது, ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்குது. ஆனா மக்களுங்க வராங்க, கல்லு சாப்பிடுறாங்க, எந்த நன்மையும் தெரியாத ஷார்ட்டா அவங்க போயிடுவாங்க. அது ஷார்ட்டா போனா உடம்பு பரவாயில்ல, அவங்க பொறுமையா போக மாட்டேங்கிறாங்க பைக்ல. திட்டமா சாப்பிட்டு அளவோட சாப்பிட்டு அளவா போனா அது நல்லது. நீங்க சொல்றீங்க நிறைய பேர் என்னன்னா இப்ப சாப்பிட்டா அதுல போதை ஏறுமா? அப்படி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிடணும் ஒரு மனுஷால. கல்லு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் சாப்பிடணும், மேல சாப்பிட்டா அது போதை. அதுக்கு மேல சாப்பிட்டா தான் அவங்க ஏன் கேட்டனா, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சாப்பிட்டா மீடியமா நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம். நம்ம அதே தொழிலா இருந்து சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் ஆல்கஹால் லைட்டா இருக்கும். அதனால கொஞ்சம் மீடியமா பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கூட போகலாம். ஆனா இங்க வரவங்க வந்து பைக் எடுக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ரேஸ்ல போயினே இருக்கிறாங்க. அதனாலே ஒரு பல ஆபத்துங்கள் வருது, விபத்துங்கள் வருது. இதனால போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து இதுதான் இந்த பிரச்சனைனால தான் வந்து இது மாரி நடக்குதுன்ற ஆர்குமெண்ட் வச்சு மக்கள் இறக்குற கூட இறக்க வேணான்றாங்க. தடை செய்யறதுக்கு காரணம் இதுதான். இது மாரி தான் பண்றாங்க அவங்க. ஓகே, இதே தான் பார்த்தா சரக்கு விற்கிறாங்க. ஆனா வந்து அந்த சரக்கு சாப்பிட்டு வரவங்க கூட இந்த கல்லு வந்து மீடியமா ஒண்ணு போட்டு கிளிப்புனும் இதுல போறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. அப்படி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ராஜாமலியூர் கிராமம், டோல்கட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோன்னா பூரா பனைமரம் தான். பனைமரம் தான் தொழிலே, விவசாயம் கூட கம்மி தான். பூரா பனைமரம் ஏறி தான் போய்க்கிறது. எங்க பழப்பு வந்து இது மாரி வந்து மீடியமா வந்து அளவோட சாப்பிட்டு அளவோட போனாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, போலீஸுக்கும் எந்த தொந்தரவு. நீங்க பனங்கல்லு இறக்க போறீங்க, ஒரு பனங்கல்லு பார்த்த உடனே ஓகே இதுல எப்ப நிறைய தண்ணி வருமா அப்படின்னு எப்படி கணிக்கிறீங்க? அது வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கு. சொல்லுங்க அதை பத்தி. ஒரு மரத்தை வந்து ஏறி பதம் பார்த்து குத்து போடணும், ஒரு 2000 குத்து 3000 குத்து போடணும். 2000 குத்து குத்தணும் அதுல? ஆமா, நம்ம கையை வச்சு குத்துன்னு போட குருத்து வரும், வெளியில வரும். பாலை நம்ம பணம் பார்த்து பனங்காலா இருக்குல்ல, நுங்கெல்லாம் பேக்குறேன்ல, அந்த பாலைய வந்து 2000 குத்து போடணும், 3 நாளைக்கு போடணும். சொல்ல வந்து நீங்க மரம் வந்து எவ்வளவு சின்ன மரத்துல வருமா, பெரிய பெரிய மரம் தான் வரும்? எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மரம் தான் வந்து பாலை வரும். அதான் எவ்வளவு பெருசா இருக்கணும்? எவ்வளவு பெருசா? அவ்வளவு பெருசா தான். ஓகேவா? இருக்கு பாரு, அந்த கண்ணு இருக்குல்ல, அந்த கண் ஹைட் இருந்து போய் அதை மேல ஏறி நின்னு ஒரு பாலைக்கும் 2000 குத்து போடணும். 2000 குத்து போடணும். 2000 குத்து போட்டு அதை பதப்படுத்தி அதை வந்து கிட்டி போட்டு பதமா வந்து சீவல் போட்டா தான் அது ஒழுவும். இதுல சில பாலைங்களை வந்து குத்து போட்டு ஒழுவாத நிக்கும். ஆக்சுவலா தண்ணியே வராம சில பானைகள் இருக்கும். ஆமா, வந்து எனர்ஜியோட பார்த்தா 2000 குத்து 3000 குத்து குத்தி அது வேஸ்ட் ஆனதும் போவோம். இல்ல எனக்கு டவுட்னா இருக்கிறத குறுத்து பார்த்தா சின்னதுதான், அது நீங்க 2000 குத்து குத்துற அளவுக்கு பார்த்தா குத்த அது என்ன ஆகும்? அப்படியே அதெல்லாம் நீ அந்த காரணத்துலாம் பண்ணக்கூடாது. சுத்தி வச்சு அடிக்கிறது கிடையாது, சாதாரண புடி வச்சு முனைய மட்டும் தான் குத்தணும். நம்ம வலுவும் போட்டு குத்தணும்னா பாலை புட்டுன்னு வந்துடும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. 2000 குத்தும் வந்து பதமா போட்டு குத்தினாதான் அது வந்து ஒரு பொசிஷன் வரும். இல்லன்னா வச்சுக்க அது ஒழுவாது, இல்ல பாலை புட்டுக்கும். அதே மாதிரி குரங்குங்க வந்து ஏகப்பட்ட குரங்கு வந்து பாலையை புட்டு கடாச்சிடும். இதுல ஏகப்பட்ட தொந்தரவு இருக்குது நைட்டு பகலும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த மரம் வந்து சின்ன மரம், இந்த மரத்துல பாத்தீங்கன்னாக்கா தண்ணி எவ்வளவு தண்ணி வரும் அதுல இருந்து? நம்ம ஒரு தோராயத்துக்கு கணக்கு பண்ணா வச்சுக்கலாம், ஒரு 5 லிட்டராவது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஓகேண்ணா. நீ என்னன்னா இப்ப மரம் வந்து இவ்வளவு வச்சிட்டீங்க, மரத்து மேல ஏறுறீங்க, மேல ஏறி பார்த்தா குடுத்து பார்த்தா 2000 குத்து குத்துறீங்க. குத்துட்டு அந்த அடுத்தது என்ன நடக்கும் அதுல? அது அடுத்தது வந்து கிட்டிகோல் போடணும். கிட்டிகோல் போடணும். நெக்ஸ்ட் வந்து கத்தி வச்சு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு சீவல் போடணும். சீவல்னா அது சீவணுமா அப்படி முனையில? ஆமா, கத்தி எடுத்து சீவல் போடணும். 4வது நாள் வந்து சொட்டு போடுச்சுன்னா தான் பல்லா கட்ட முடியும். ஓகே, சொட்டு போச்சு நீங்க மரத்துல ஏறணும். எதாவது ஏறி பாப்பீங்க? சீவல் போட பார்த்தே தெரியும் சொட்டு போடுதா இல்லையான்ட்டு. நம்மளுக்கு பாத்துட்டு தான் கீழே இறங்குவோம். சொட்டு வந்து பூமியில ஒரு 2 சொட்டு வீழ்ந்ததுன்னா தான் பல்லா கட்ட முடியும்.
அப்படியே போயிட்டு பல்லா கட்டணும்னா ஒண்ணு இறங்கும் ஒண்ணு இறங்காத இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இது ஒரு மரத்துக்கும் ஒரு பொசிஷனுக்கு இது அந்த பொசிஷனுக்கு தான் அந்த மாதிரி இறங்குனா தான் கல்லு. ஓகே, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு தடவுறது இல்லையா? சுண்ணாம்பு தடவி நம்ம வந்து 17 கொடுக்கலாம். அதான் நான் என்னென்ன பண்ணுவீங்கன்றத அதை சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க. சுண்ணாம்பு தடவி வந்து 17 குடிக்கலாம். அது இனிப்பா இருக்கும். அதே வந்து வெல்லம் காய்ச்சலாம். அதான் பல்லா கட்டி நம்ம சீவல் போடுறோமா, ஒவ்வொரு நாளைக்கு 3 வேளை ஏறி சீவல் போட்டா தான் அதுல ஒழுவும். ஒழுவுனா நம்ம 17 வேணும்னா சுண்ணாம்பு தடவுனா 17. 17 வந்து தேன் போல இருக்கும், இனிப்பா இருக்கும் அந்த 17. அதே வந்து கொஞ்சம் மட்டி சேர்ந்துன்னா கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கும். என்ன சொல்றதுன்னா ஒரு இனிப்பா இருக்கும், ஒரு வேற புளிப்பு மாரி இருக்கும். புளிப்பு மாதிரி லைட்டா புளிப்பு மாரி இருக்கும். அதான் வந்து கல்லுன்றதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதுவும் ஒரு 17 தான், இதுவும் ஒரு 17 தான். கல்லுல 2 விதமா பிரிக்கிறீங்க. அது பிரிக்கிறதுனால தான் இது மாரி கொஞ்சம் பொசிஷன் வருது, அந்த மழை வருது, அது வருதுன்னு சொல்றாங்கல்ல. அதனாலதான் இந்த பிரச்சனை வருது. அதுவே திட்டமா சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான். ஓகேண்ணா, பணங்கள் இப்ப உள்ள வந்துருச்சு. இந்த பணங்கள் எடுக்கும் போது நீங்க மாத்திரை எதனா கலப்பீங்களா அதுல? அதெல்லாம் எதுவும் கிடையாது. மாத்திரை கலக்குதான் சில பேர் கலக்குறாங்கன்னு சொல்றாங்களா, அது எந்த அளவுக்கு? அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஆளுங்க அதே மாதிரிதான் வந்து ஏகப்பட்ட ஆளுங்க கேக்குறாங்க. அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. இவங்க வந்து எதனா ஒரு ஆளு வந்து எதனா ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க பேரு, அது 4 பேருக்கு பரவறதுனால இது மாதிரி இது தொந்தரவுங்களுக்கு அதிகமா வருது. யாருமே மேக்சிமம் அது மாதிரி கலக்கிறதும் கிடையாது, எதுவும் கொடுக்கறதும் கிடையாது. அது மாதிரி கலந்துட்டா ஒரு நாள் இல்ல 2வது நாள் வந்து எதனா ஒரு உடம்புக்கு ப்ராப்ளம் வரும், எதனா ஒரு இது வரும். வந்தா நம்மள வந்து அந்த பேசுவாங்க. ஆமா, நம்ம அந்த மாத்திரை நீங்க கலக்குறதுனால அந்த மாத்திரை நம்ம சாப்பிடுறோம், அந்த தண்ணி நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுங்க, பணங்கள் நம்ம சாப்பிடுறோம் மாத்திரை கலந்தது. அது சாப்பிடும் போது என்னென்ன தீமைகள்லாம் உருவாகும்? வவுத்து எச்சில் ஏற்படும், இல்லைன்னா வாமிட் ஏற்படும், இல்ல பேதி ஆகும். மீதி தான் அதான் பிரச்சனை. மீதி எந்த ஃபால்ட்டும் வராது, எந்த பாட்டும் வராது, எந்த ஃபால்ட்டும் வராது உடம்பு. ஓகே, எதுக்கு இந்த பொம்மை எதுக்கு வச்சுக்கிறீங்க, என்ன காரணம்? இந்த பொம்மை வந்து பனை மரத்துல குரங்கு ஏறி போடுது. இது ஒரு பயமுறுத்துறதுக்காக ஒரு பொம்மை மாரி செஞ்சு வச்சா வராது. அதே மாதிரி வந்து சிங்க முகம் புலி முகம்லாம் ஒரு பொம்மையை வச்சு மூஞ்சி மாரி வச்சோம்னா ஆள் இருக்குன்ட்டு வராதுன்றதுக்காக இந்த பொம்மை கட்டிக்குது. அது ஆளுங்க பாத்தீங்கன்னாக்கா, சோ குரங்கோசம் அந்த பொம்மையை கட்டுறீங்க. ஆமா, இது மரத்து மேல ஏறக்கூடாதுன்னு. ஆமா, அப்படின்னா குரங்கு ஏறி போய் குடிச்சிட எல்லாமே. ஆமா, ஆள் இருக்கணும். ஓகேண்ணா. இது மாதிரி பார்த்தனாக்கா அனுபவங்கள் பார்த்தனா குரங்கு வருது. ஸோ நிறைய பார்த்தனா ஆட்கள் நிறைய நைட்டு வந்து என்ன குடிச்சிட்டு போனதுல அனுபவம் இருக்கா? மரத்து மேல அவங்க ஏறி எதனா ஊத்தி எடுத்துன்னு போனது என்ன இருக்கா? ஆண்கள் வேற நீங்க கட்டி வச்சிருவீங்க, வேற ஆளுங்க வந்து ஊத்தி எடுத்துன்னு போறது, அதெல்லாம் ஏகப்பட்டது நடக்குது. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு குறையெல்லாம் கிடையாது. அது மாரி ஆளுங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. அதையும் மீறிதான் இதுல கஷ்டப்பட்டு இறக்கணும். ஆமா, ஓகேண்ணா. ஏன்னா நீங்க அனுபவம் இருக்கா? அதெல்லாம் எதனா உங்களோட வாங்கண்ணா. அதாவது நீங்க போயிருப்பீங்க, கட்டி வச்சுட்டு போயிடுவீங்க. கட்டி வச்சுட்டு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னாக்கா குரங்கு சொல்றீங்க, குரங்கு வந்து குடிச்சிரும் அப்படின்னு பயப்படுறீங்க. இதே போல மனிதர்களும் பாத்தீங்கன்னா எந்த போய் குடிக்கிறதுக்கு இருக்காங்களா ஆட்கள்? அது மாதிரி என்ன அனுபவம் இருக்கா? ஏகப்பட்ட அனுபவம். இனி கூட அனுபவம் தான் இது. சொல்லுங்க. இனி கூட போய் காலங்காட்டி போய் பாக்குறப்ப எரியும் பல்லாதான் இருக்கு. இறகத்துல இறகுற மாரி அவுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு இறகுற பல்லா அப்படியே வச்சுட்டு வந்துக்கிறாங்க. அதான் காலங்காட்டி நான் போய் மரம் ஏறி சாயந்தரம் பல்லா கட்டு வந்தேன். அதே நைட்டு போயிட்டு ஒரு 5 மணிக்கா எழுந்து அவுக்கலான்னு போனதுக்கு பார்த்தா அவங்க எனக்கு முன்னே ஏறி அவங்க இருக்கிற கல்லுலாம் இறக்கி எடுத்துன்னு வந்துட்டாங்க. அவங்க இறக்கி எடுத்துன்னு வந்துட்டாங்க. நான் வெறிம்பாலாவை போய் சிவில் போட்டு வந்துக்கிறேன். ஓகே, அது எந்த அளவுக்கு மன வலி தருது? ரொம்ப கஷ்டம் அது. அங்க போயிட்டு பார்த்த உடனே அதிர்ச்சியா இருக்கும். இல்லன்னா எந்த அளவுக்கு மன வலியா இருக்கும்? ஏன்னா போய் நீங்க கஷ்டப்பட்டு 2000 குத்து குத்துறீங்க. ஆமா, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன் எப்படின்னா அது ஒரு நாள் வந்து 10 சொம்பு இறங்குதுன்னா இப்ப போய் பார்த்தா சுத்தமா இல்லையே, யாரு இறப்பாங்க என்ன ஏது அந்த இது இருக்குல்ல. இன்னொரு நாள் வந்து அதுக்காக கண்ணு மூச்சு உக்காரணும். அதுக்குன்னு உக்காரணும். நைட்ல பகல்ல குரங்குனா நைட்ல வந்து மனிதர் இருக்கு. நைட் வந்து மனிதர், பகல் வந்து குரங்கு. மொத்தம் உங்களுக்கு 24 hours இந்த பழம் கட்டிங்கனாக்கா அங்கேதான் உட்காரணும், காவல். ஆமா, அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும். ஓகேண்ணா, இது வந்து ஓகேண்ணா. இங்க வந்து கல்லு இறக்குறீங்க. கல்லு இறக்குறதுனால என்னென்னலாம் நீங்க வந்து சாதிச்சுட்டு இருக்கீங்க? இதுல ஒரு பெரிய சாதனையும் கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம கொத்தனார் வேலைக்கு போனா 1000 ரூபாய் சம்பளம். அந்த 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. 1000 ரூபாய் சம்பளம் இதுல வந்தா போதும், அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் இருக்கு. ஒண்ணும் கிடையாது. இது கூலிய கஷ்டப்படுற கூலிக்கு டாக்டர் செலவு அந்த செலவு இது செலவு பாக்குறதே பெரிய செலவு ஆகி போடுது. ஒரு நாளைக்கு கூலிக்கு கொத்தனாருக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அந்த 1000 ரூபாய் கிடைச்சா போதும், சந்தோஷமா ஏறலாம். இந்த பனங்கல் இறக்கி நீங்க எத்தனை பசங்களை படிக்க வச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்பலாம் கிடையாது சார். 2 பேர் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு தகுதியான முறை இருந்தா போதும். ஓகே, இந்த பனங்கல் இறக்குறதுனால இந்த மூலியமா படிக்க வச்சுன்னு இருக்கீங்க. ஆமா சார். ஓகே, இப்ப கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு எதனா ஒரு சலுகைகள் வேணும்னா என்ன கேட்பீங்க? கவர்மெண்ட் மூலியமா சலுகை கேட்டா, ஒரு மரம் ஏறுறாங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவு படுத்தாத யாரும் போலீஸ் வந்து ரொம்ப இது பண்ணாத இருந்தா சந்தோஷமா ஏறலாம். இந்த கஷ்டப்பட்டாலும் அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்களும் போலீஸ் வந்து கஷ்டப்படுத்துறாங்க, ரொம்ப அவங்களும் கஷ்டப்படுத்துறாங்க. போலீஸ் வந்து எனக்கு அதிகமா கொடுன்னு கேக்குறாங்களா இல்ல லஞ்சம் கேக்குறாங்களா? அதெல்லாம் எப்படின்னு சொல்றது சார். ஒரு நேரத்துல வந்து இறக்க வேணாம், சுத்தமா இறக்க வேணாம்னு சொன்னா இருக்கிற 1 ரூபாய் 2 ரூபா கூட நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிடுது இல்ல. ஆமா, கஷ்டமா வேணும்னா நம்ம என்ன சொல்லுவோம் சார், இது மாரி சார்ன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, சுத்தமா மரம் ஏறாதீங்க, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. வரவங்க போறவங்க வந்து சாப்பிட்டு போறவங்க வந்து மீடியமா சாப்பிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு போனா பிரச்சனை கிடையாது. ரோட்டில் தான், மெயின் ரோட்டில் தான் பாஸ்டா போறாங்க வராங்க. அந்த பாதிப்புனால இந்த நம்மள வந்து ரைட்டு வராங்க. ஓகேண்ணா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க எப்படி மரத்துல ஏறுறீங்க, ஸோ மரத்துல ஏறி என்னெல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க, எவ்வளவு பணங்கள் கிடைச்சிருக்கு, எத்தனை பாலை கட்டினீங்க, ஸோ பானை கட்டிட்டு எத்தனை நாள் கழிச்சு போய் அதை ஏறுவீங்க, ஹவர்ஸ் கணக்கா இல்லை டேஸ் கணக்கா? ஒரு நாளைக்கு 3 தடி ஏறி ஆகணும். இல்லைண்ணா, அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இவர் அண்ணனோட வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ, அவருடைய அறிவுரை எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்கள் எல்லாமே தூக்கி போட்டு ஸோ நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அண்ணன் ஏறத்துக்கு ஓகே, அப்படியே இந்த கஷ்டப்பட்டு மேலே ஏறி வர்றாரு. அவர் வீடியோ எடுத்துக்காங்க. என்ன எத்தனாத புரியல.